அரசியல் தலைவன். அவன் சினிமாக்காரனா, நல்லவனா, கெட்டவனா, இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமேல் நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது, இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.